ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் புளி ரசம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அரை தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கோம். 2 பால் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். 5-6 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கோம். கடுகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். வெந்தய பவுட்ரு, பெருங்காயத்தூள். இதுக்கு தேவையான அளவு. இப்போ கடையை அடுப்பில் வச்சாச்சு, சூடாகிடுச்சு. அதில் எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ ஆரம்பிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுக்கிட்டு வெந்தயத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு கிண்டிக்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக வெங்காயம் நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறம், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த புளியோட பச்சை தன்மை போனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வருது. கொதிக்க ஆரம்பிக்கும். அதை கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா கொதித்து பச்சை வாசனை போக நல்லா இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. கொதிச்சிச்சா தேங்காய் அது அப்படியே திரி ஆகிடும். அதனால் அப்படியே கொதி அடங்காமல் அப்படி மேலே வரும்போது நிப்பாட்டிடணும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். கொதிக்க விடக்கூடாது, திரிஞ்சிரும். இந்த ரசத்துக்கு எந்த தொட்டுக்காய் செஞ்சாலும் நல்லாயிருக்கும்.
சிம்பிளாக இந்த ரசம் வச்சு பொட்டுக்கடலை தேங்காய் துவையல் அதை அரைச்சி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இந்த ரசம் பிடிக்கும். இது மற்றபடி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எது வேணாலும் வறுவல் பண்ணி தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் மணிப்பூரி ஃபேமிலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.